யார் வந்திருக்கா? வேம்புத்தவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேலையாக காலையில் வந்து செட் தோசைக்கு அத்தை வந்து ஊற வச்சுருந்தாங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து வடகறியோட இல்லைன்னா நல்ல ஒரு கார சட்னியோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து அரிசி ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி சேர்த்து போட்டுடலாம். அதனால் கிரைண்டரில் வந்து உளுந்து அரிசி ரெண்டும் சேர்த்தே போட்டாச்சு. இட்லி கரைக்கணும், நம்ம தனித்தனியாக அரைப்போம். தோசை கரைக்கிறதுனா வேலை ரொம்ப ஈஸி. அதனால் இங்கே எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறையா ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ் பற்றி நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குக்வேர்ஸ் தான் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அதை பற்றி ஒரு அங்கங்கே ரிவ்யூவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பிரியாணி ரைஸ் நான் குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு 2 விசில் வச்சு நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி வந்து குட்டீஸ் நிறையா இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறமா கேப்சிகம் பீஸ் கிரேவி மாதிரி வந்து பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நல்ல வாக் டைப் கடாய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதாவது பியோர் ஷீட் அயன் தவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து 3 இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து வாக் டைப் கடாய், அதுக்கப்புறமா அந்த தவா மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் தோசை தவா மாதிரி வந்துருக்கும். உடன் ஹேண்டிலோடு வந்து வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டாக்ஸின் ஃப்ரீ, சீசன்டு தான். இண்டக்ஷன்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உடன் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஹீட்டெல்லாம் வந்து ஆகாமல் பிடிச்சிட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வாக் டைப் கடாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட்லலாம் ஹக்கா நூடுல்ஸ் இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பார்க்க வந்து அந்த மாதிரி ஒரு லுக் வந்துருக்கும். அண்ட் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஹீட் ஆகிடும். இது வந்து 1.5 kg. இது நீங்கள் 4.2 லிட்டர்ஸ் அந்த கெப்பாசிட்டி தான் இந்த வாக் டைப் கடாய். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் காயெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து காரத்துக்கு ஒன்றும் இல்லை, வேணும்னா இங்கே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பர் பவுடர் மட்டும் வந்து போட போகிறேன். இப்போ கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ் வந்து குக்காரத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் தவாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் க்யூபாக சைஸில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் கேப்சிகமையும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கடாயில் கிரேவி மாதிரி கொஞ்சம் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாமே சேர்த்து நீங்கள் இதில் வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தவாலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ஹீட் ஆகிடும். ஹீட்டும் வந்து நல்லா உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால கடகடன்னு நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் எடுத்து நான் தனியாக வந்து ஆற வைக்க போகிறேன். அப்புறம் இங்கே வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகிடுச்சு. ரைஸ்க்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கிற பிரியாணி அரிசி இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சோயா சாஸ், கெச்சப்லாம் ஊற்றுவாங்க. பட் சோயா சாஸ்லாம் நான் வந்து ஊற்றலை. வெறும்னா அந்த பெப்பர் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி போட்டு இதை வந்து இறக்கிட்டேன். யார் வந்திருக்கா? வேம்புத்தவா? யார் வந்திருக்கா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாய், வேம்பு, அப்புறமா குழந்தை அவங்கெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு. அப்பா அம்மா வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. சாய், வேம்புலாம் ஒரு நாள் முன்னாடியே வந்து வந்துட்டாங்க. எல்லா குட்டீஸும் இருந்தது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கலகலகலன்னு இருந்தது. இப்போ நம்ம வந்து நம்மளோட ரெசிபி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து நான் செட் தோசை மாவை போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். டிஃபன் வேலைக்கும் நமக்கு வந்து ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்கிடணும் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
அப்புறம் அதே தவாலேயே கொஞ்சமாக அந்த எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், வெஜ்ஜீஸ் எல்லாம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தவாவில் நீங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நம்ம ரைஸுக்குன்னு இல்லை, தோசைக்கு, சப்பாத்தி, ரோட்டி அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால ஒரு கிரேவியோடு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி தூள் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தனியா தூள் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பன்னீர் பட்டாணி கூட வந்து போடலாம். கேப்சிகம்க்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர் கூட வந்து சேர்த்துக்கலாம். இங்கே பச்சை பட்டாணியை நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய பன்னீர் கிரேவி அடிக்கடி பண்ணுவேன். கேப்சிகம் கிரேவி எனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதில் வந்து நான் கேப்சிகம் சேர்த்தேன். இன்கேஸ் நீங்கள் பன்னீர் சேர்க்குறீங்க அப்படின்னா தனியாக பன்னீரை ஒரு தவாவில் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பச்சையாக இல்லாத மாதிரி வந்து இருக்கும் பன்னீரை. இப்போ இதை வந்து சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து கொஞ்சமாக வெந்நீர் வந்து ஊற்றுறேன். கிரேவி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இலகும், ரொம்ப வந்து திக்காக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் ரைஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கமகமகமான அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இந்த ஃப்ரைட் ரைஸும் இந்த கிரேவியும். நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோடும் கொடுக்குறேன். அந்த கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்லேயும் அந்த கோடு கொடுக்குறேன், அப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். லஞ்ச் வந்து முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஈவினிங்க்கு மேலேயும் நிறைய வந்து கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கசின்ஸ், அதாவது என் மாமியார் ஓட அண்ணா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒருத்தவங்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு, ஹாலில் கெஸ்ட்டு, கிச்சனில் கெஸ்ட்டு, ரூமில் கெஸ்ட்டு, இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட கிரகப்பிரவேசம் அப்பையும் அப்படி தான், எல்லாருமே வந்து முன்னாடி நாளே வந்திருந்தாங்க. வீடே வந்து கலகலகலான்னு இருந்தது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாக வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அன்றைக்கி வந்து நாங்கள் டின்னர் வந்து நிறையா பேர் இருக்கிறதுனால வெளியே வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு 25 பேர்கிட்ட வந்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கேட்ரிங் மாதிரி வந்து சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து காஃபி, எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டிஃபனுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு காட்டுறேன். அரிசி, சப்பாத்தி, சட்னி, தேங்காய், சாம்பார், சட்னி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் வந்து மீட் பண்ணதுனால எல்லோரும் வந்து அந்தந்த ரூமில் ஜாலியாக வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். காஃபி மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டோம். ஏன்னா டிஃபன் வேலை அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்கடி மீட் பண்ணுறது கிடையாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக தான் வந்து மீட் பண்ணுறோம். அதனால் கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து உட்காந்து ஹாலில் அங்கங்கன்னு அவங்கவுங்க குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும், எல்லாரோடையும் வந்து பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசை வந்து நான் ஊற்றினேன். இந்த தோசை தவா வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக. இது வந்து நான் இண்டஸ் வேலியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். இப்போ ரெகுலராக ஊற்ற தோசை தவா வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீசன் ஆகிடுச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு உடன் ஹேண்டிலோடு வந்து வரும். நல்லா வந்து பெருசாக இருக்கும், பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். நம்ம நல்லா வந்து பேப்பர் ரோஸ்டெல்லாம் சூப்பராக வந்து போடலாம். இப்போ இது வந்து நல்ல சீசன் ஆகிடுச்சு. அப்படியே பட்டு மாதிரி தோசை ஊற்றினோடனே சூப்பராக வருது. நம்ம செட் தோசை வந்து போடுறப்ப லைட்டாக அந்த மாவில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கணும். 2 தோசையை அப்படியே நம்ம தட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம கிரேவியோட ஏதாவது ஒரு கிரேவி, வடக்கறி இந்த மாதிரி வந்து தொட்டு கொடுக்கலாம். நான் வந்து மத்தியானம் செஞ்ச கேப்சிகம் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நைட் யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் டிஃபன் இருக்கிறதுனால. அதனால் நிக்கில் மிதுனுக்கு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு மட்டும் நான் வந்து தக்காளி சட்னி மாதிரி வந்து பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த கிரேவி வந்து வச்சு கொடுத்துட்டேன்.
ஸோ சூப்பராக இருக்கும். இந்த செட் தோசை மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்து செட்டாக அப்படியே சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இந்த தோசை தவாவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீசன்லாம் நான் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு தேய்ச்சேன், அவ்வளோதான். தேய்ச்சி வந்து யூஸ் பண்ணேன். ஒரு தடவை தான், ஃபஸ்ட் டைம் தான் வந்து யூஸ் பண்ணேன். சூப்பராக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண பழக எப்போவுமே தோசைக்கல் வந்து நல்லா செட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் டிஃபன் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து சரண்யா அண்ட் வேம்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. எனக்கு அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ ஹெல்ப்பு. நான் நிறையா வீடியோஸை வந்து சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து அந்த சிப்ளிங்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஏதோ ஒரு கேதரிங் இருக்குது அப்படின்னா, நம்ம மட்டும் தனியாக வந்து செய்யாமல் நமக்கு வந்து நம்ம தங்கச்சி, அதுக்கப்புறமா நம்ம தம்பி ஒய்ஃப்னு எல்லாரும் நமக்கு வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா. அதுதான் அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ யோசிப்பேன், நிக்கிலுக்கு அந்த மாதிரி சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ நைட் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ரிவிஷன் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்ததுனால அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த 2 நாள் லீவ் போடணுன்றனால காலையில் குழந்தைங்க வரைக்கும் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி ரெசிபி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே பச்சையாக வந்து தக்காளியை நம்ம வந்து அரைச்சிட்டு அதை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து நிக்கிலுக்கு ரொம்ப பிடிக்கும், மிதுனுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இது நான் அப்படியே லைட்டாக உங்களுக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கடாயில் தான் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியோட ட்ரை ஸ்டீல் ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். 3 லேயர் வரைக்கும் உங்களுக்கு. இது வந்து இண்டக்ஷன் பாட்டம், ஸ்டீல் லிட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு 4.5 லிட்டர்ஸ் வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு அவுட் சைடு எல்லாமே ப்ளூ கோட்டிங் வந்து இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, சாஸ் பாட் இருக்குது, அப்புறமா தவா மாதிரி வந்திருக்கு, எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சுண்டல் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துட்றா அப்படி சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டு வந்து பச்சை கடலை ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம வந்து சுண்டல் செஞ்சு கொடுத்துடலாம். அது ஒரு 3 விசில் நான் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ மரைச்ச விழுதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் இதை வந்து நம்ம கொட்டிடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். ஃபைனலாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கமன்னு இருக்கும். இந்த குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்னு காம்போலெல்லாம் வந்து இருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 3 லிட்டர் 5 லிட்டர் குக்கர் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காம்போலெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த குக்கர்ஸ் நான் யூஸ் பண்ணுற குக்கர்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டெய்லியும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெளியே ஸ்பில் ஆகுது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து வராது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டு கிச்சன் அப்படின்னா குக்கர்ஸ் தான். டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடலை சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை, உங்களுக்கு ஹேண்டிலோட குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற இந்த அயன் கடாய் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பூரி போடுறப்போ இதுவும் இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். அண்ட் சில குக்வேர்ஸ் பற்றி நான் வந்து காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த மாதிரி அந்த க்ரீன் ஹேண்டிலோட வந்து வரும். எல்லாமே வந்து ட்ரைப்ளை. இது வந்து நான் டெய்லி பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த சாஸ் பாட்டு. இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கிற குக்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து டர்போ குக் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது. இது வந்து கேசரோல் பிரியாணி குக்கிங் பாட் மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து பிரியாணி செய்யலாம். அந்த அளவுக்கு அடிகனமான ஒரு பாத்திரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிலிக்கான் ஹேண்டில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லா குக்கர்ஸ்லையுமே அட்டாச்சாக வந்து அது இருக்கும். அதனால் நமக்கு வந்து சூடு எல்லாம் வந்து அந்த ஹேண்டில் தொடுறப்ப சூடெல்லாம் வந்து எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் அழகாக நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இந்த 2.9 லிட்டர் இந்த கேசரோல் பாட் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா உங்களுக்கு வந்து இதில் ஒரு நாள் நான் பண்ணேன் நூடுல்ஸை, அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் கடாயே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஹெவி பாட்டம் குக்வேர்ஸ். இது தூக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக தெரியும். அதாவது நம்ம ஒரு 4 பாத்திரம் வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல வெயிட்டான கனமான பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த குக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் வந்து அன்றைக்கி சும்மா இப்பியோட நூடுல்ஸ் வந்து பண்ணேன். நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றது. இந்த குக்வேர் வந்து உங்களுக்கு அந்த கருப்பாகாமல் எவ்வளோ சூடானாலும் அந்த சைடெல்லாம் வந்து கருப்பாகாமல் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நல்லா அழகாக தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே புது பாத்திரம் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டியூரபிளாக உங்களோட கிச்சனில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து நல்லா வந்து சூடு ஹையில் தான் வந்து வச்சு இங்கே வந்து வதக்குனேன். சைடெல்லாம் எதுவுமே வந்து கருப்பாகல பாருங்கள். அடியும் வந்து உங்களுக்கு பிடிக்காது. சூப்பராக வந்து குக் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த குக்வேர்ஸ் எல்லாமே ஒரு மோர் தென் 4 இயர்ஸாக என்னோடய கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாங் யூஸ்க்கு அப்புறமாவும் அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இது வந்து நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி குக்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இண்டஸ் வேலியோட வெப்சைட் நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுன்னு மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்துருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.